என்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா. அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி படட்டா. என்கிட்ட மோதாத இது பெரியாரின் தமிழ்நாடடா. வம்புக்கு இழுக்காத இது அண்ணாவின் கோட்டையடா. இனி தப்பாட்டம் என்னோட ஆடாத, அது அப்புறமா குட்டுப்பட்டு போடாத. இதைத்தான் இப்ப தமிழ்நாடே பாடுது. நம்ம பறக்க விட்ட கருப்பு கொடி பாஜக பறக்க விட துடிச்ச காவி கொடியை வீழ்த்தி இருக்கு. போர்னா வெற்றி ஒண்ணுதான் குறி. நம்ம குறி தவறிச்சா இல்ல. இதுதான் திமுக, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல். டீலிமிட்டேஷன் எனும் பேராபத்தை 2023 உணர்ந்து நாட்டிலேயே முதலா எதிர்க்க தொடங்கினது நம்ம திமுக தான். இதனால பாதிக்கப்படக்கூடிய மாநில முதலமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள்னு அழைச்சு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டு அதில் சில தீர்மானங்களை நிறைவேற்றணும். ஒரு கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டுக்குழு அமைச்சோம், உருவாக்கணும். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தீர்மானம் போட்டோம். ஏன் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் போட்டோம். அப்போ இரட்டை நாக்கு கொண்ட அதிமுக உள்ள ஒரு பேச்சு பேசினாங்க, சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு பேசினாங்க. வெளியில போய் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக நாடகம் போடுதுன்னு நாக்கூசாம பேசினாங்க. இப்போ 3 நாட்களுக்கு முன்னாடி இந்த மசோதா வந்த உடனே கருப்பு கொடி போராட்டம் நாம பண்ணோம். அந்த சட்ட மசோதாவின் நகலை எரிச்சோம். நாமக்கல்ல பத்த வச்ச தீ நாடு முழுக்க பரவுச்சு. அதோட வெப்பம் நேற்று பார்லிமெண்ட்ல அந்த சதி திட்டத்தை எரிச்சு சாம்பலாக்குச்சு. தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனையில் அதிமுக அடிமைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக செய்யும், அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க. இப்படி சொந்த மாநிலத்துக்கும் மக்களுக்கு எதிராக நடந்துக்கிற பழனிசாமி அதிமுக அந்த கட்சியை போன்ற ஒரு நாணயமற்ற கட்சியை உலக வரலாற்றிலே யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம், இதுதான் பழனிசாமியுடைய அதிமுக. அடிமைகள்கிட்ட மறுபடியும் தமிழ்நாடு சிக்கலாமா? அடிமைகள்கிட்ட தமிழ்நாடு மீண்டும் சிக்கலாமா? சிக்கினா தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்குமா? நிச்சயம் இருக்காது. அதை தடுக்கணும். தமிழ்நாட்டை அடிமை அதிமுக இருந்தையும் மதவாத பாஜக இருந்தும் நாம பாதுகாக்கணும். அதுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு கேட்டு நான் வந்திருக்கிறேன். முதல்ல இப்போ வேட்பாளர்களை அறிமுகம் செய்யலாமா? உங்க அனுமதியோட அறிமுகம் செய்யலாமா? நன்றி. முதல்ல காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மூப்பே சாமிநாதன் அவர்கள், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், அமைச்சராக கடந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும்
தமிழறிஞர்களுக்கும் நினைவு சின்னங்கள் எழுப்பின சாதனைக்கு சொந்தக்காரர். இளைஞரணியை நான் தலைமையேற்று நடத்தின காலம் முதல் தொடர்ந்து என்னோடு பயணிக்கிறவர். அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து பல்லடம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் செல்வராஜ் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர், திருப்பூரோட நகரமன்றத்தினுடைய தலைவராக, திருப்பூர் மாநகராட்சியுடைய முதல் மேயர், சட்டமன்ற உறுப்பினர் என தன்னுடைய பொறுப்புகள் மூலம் திருப்பூருடைய உள்கட்டமைப்பை வளர்த்த சிறப்புக்கு சொந்தக்காரர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அடுத்து திருப்பூர் தொகுதி, திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தினேஷ்குமார் அவர்கள், கழகத்தின் மாவட்ட செயலாளர், திருப்பூர் 49வது வார்டு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினராக இருந்து திருப்பூர் மாநகராட்சி மேயராக உயர்ந்திருக்கிறார். திருப்பூருடைய ஒவ்வொரு பகுதியை கவனித்து பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் வாக்கினை வழங்கணும். அடுத்து திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர், தோழமை இயக்கமாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த எம் ரவி என்ற எம் சுப்பிரமணியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட திருப்பூர் வட்டார செயலாளராக, திருப்பூர் மாவட்ட செயலாளர் என்று செயல்பட்ட இவர் இப்பொழுது மாநில துணை செயலாளராக இருக்கிறார். திருப்பூர் நகராட்சி உறுப்பினராக 15 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றினவர். அவருக்கு கதிரறிவால் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து அவிநாசி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் கோகிலாமணி அவர்கள், களத்தில் நிற்கிற இளம் வேட்பாளர், அவிநாசி ஒன்றிய கழக மருத்துவ அணியினுடைய துணை அமைப்பாளர், நம்பியாம்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவராக இருந்து இவர் அதிலிருந்து விலகிட்டு தேர்தலில் போட்டியிடுகிறார். கொள்கை தெளிவோடு இவர் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து தாராபுரம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் இந்திராணி அவர்கள், மருத்துவர் இந்திராணி மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். திருப்பூர் கிழக்கு மாவட்ட கழக மருத்துவர் அணியின் அமைப்பாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மு ஜெயக்குமார் அவர்கள், மாணவராக இருந்த காலம் முதல் நம்ம கழகத்துக்காக உழைச்சி வரக்கூடியவர். 15 ஆண்டுகளுக்கு முன்பே கல்லூரி ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர கழக தொண்டராக செயல்பட தொடங்கினவர். திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், உடுமலை நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் இரா ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள், 2016 தேர்தலில் மடத்துக்குளம் தொகுதியிலே வென்றவர். 30 ஆண்டுகளாக கழகத்தோட சார்பில் மக்கள் தொண்டு ஆற்றி வரக்கூடியவர். திருப்பூர் தெற்கு மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். இங்கே நிற்கிற வேட்பாளர்கள் வெற்றி உறுதி தானே? சத்தமா
இன்னும் கொஞ்சம் சத்தமா. நன்றி. வேட்பாளர் அமரலாம். உங்கள் வெற்றியை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உட்காருங்க. திராவிட மாடலால் இந்த திருப்பூர் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்க்குறீங்க. அதில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்ஸாக சொல்லணும்னா, நொய்யலாறு மேம்பாட்டுக்கான பணி, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் தூர்வார 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தாராபுரம் தொகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சொர்ணபுரி லேஅவுட் பகுதியில் சங்கிலிப்பள்ளம் ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம், தந்தை பெரியார் நகர் பக்கத்தில் ஜம்மனை ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம்,